இந்த ஷெல்ஃப் வந்து இது வந்து நான் துணி மடித்து வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து ஷூ ரேக்குன்னு சொன்னாங்க மீஷோவில். நான் வந்து ஷூ ரேக்காக வச்சுக்கல. இது வந்து துணி மட்டும் வச்சுக்கிறதுக்கு சும்மா சிம்பிளாக இருக்கட்டுமேன்ட்டு ஒன்று வாங்கினேன். இதுக்கு மேலே கவர்லாம் இருந்துச்சு, மேலே கவர் பண்ணுற மாதிரி. அதில் ஜிப்பு இருந்தது. ஆனால் இது திறக்க ரொம்ப கஷ்டம்ன்ட்டு நான் வந்து அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்படியே டைரெக்டாக நான் வந்து துணியை மடித்து வச்சுக்கிறேன். துணியெலாம் ரொம்ப நிறைய துணிங்க இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் இந்த வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற துணிங்களெல்லாம் நான் இந்த ஷெல்ஃபில் வச்சுப்பேன். ஏன்னா பீரோலாம் திறந்து எடுக்கணும். இதுனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது மட்டும் இதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் வச்சுக்கிறேன். இதில் கூட ஒரு ஷெல்ஃபில் ஒன்று ஒன்று வச்சிடணும். இப்போ நான் வந்து பேபி பட்டு பாவாடை வைக்கிறேன். இந்த பேபி பட்டு பாவாடையை எல்லாம் பட்டு பாவாடையாகவே மடித்து வைக்க போகிறேன். இப்போ ஒரு பட்டு பாவாடை இப்போ எல்லாம் ஒரு ஷெல்ஃபில் ஒன்றுனா ஒன்று தான் வைக்கணும். அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸுனால் ப்ளவுஸே வைக்கணும். வீட்டுக்கு புழங்குற ட்ரெஸ் எல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நான் இந்த ஷெல்ஃபில் வைக்க போகிறேன். இப்போ ரொம்ப எடுக்காததை வந்து கீழே வச்சுருவேன். இப்போ இது வந்து நான் ரொம்ப கீழே வச்சிட போகிறேன், கீழ் ஷெல்ஃபில். இப்போ இந்த பட்டு பாவாடை இருக்குது. இந்த பட்டு பாவாடை நாங்கள் வந்து அடிக்கடி இந்த பாவாடைங்கள்லாம் எடுப்போம். அதனால் புழங்குற இடத்துல வைக்கிறோம். இப்போ வந்து ஜாக்கெட்டும் பாவாடையும் தனித்தனியாக வச்சா தேடுறது கஷ்டம். அதனால் நான் வந்து ஒரே இடத்துல ஒன்றா மடித்து அப்படியே வச்சிட போகிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்தால் அதுக்குரிய ப்ளவுஸு அப்படியே வந்துடும். இப்போ இந்த பட்டு பாவாடை இப்படி மடிச்சிட்டேன். ப்ளவுஸோட நான் இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பட்டு பாவாடை ப்ளவுஸு செட்டாக கிடைக்கும். அது மாதிரி அடுத்தது இப்போ அந்த பட்டு பாவாடையை மடித்து வச்சிட்டேன். இப்போ அடுத்தது இப்போ எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி செட்டாக மடித்து வச்சிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு அதை தேடுறதுக்கு சுலபமாக இருக்கும். எடுக்கும்போது ப்ளவுஸு தனியாக இருக்காது. அப்போ இடமும் நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எடுக்கும்போது அயர்ன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லை இது இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். நம்மளுக்கு இடம் நல்லா மிச்சமாகும். அதுக்கப்புறம் வேலையும் சுலபமாக இருக்கும், தேடுறது இருக்காது. அடுத்தது இந்த பட்டு பாவாடை வச்சுருக்கேன். இதுக்குரிய செட்டு இது. வெரைட்டிஸ் ஆஃப் பட்டு பாவாடை வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ வந்து இதை மாதிரியே மடித்து இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸு அந்த மாதிரி. அடுத்தது இது வந்து சால்வை, அந்த சால்வையில் தைச்சது இதையும் இது சால்வையில் தைச்ச பட்டு பாவாடை. இதையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இடமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். எடுக்கும்போது செட்டாக வரும், இது தனித்தனியாக இருக்காது. இப்போ மடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இதுவும் தச்சது தான். இதுக்கு வந்து மேலே துப்பட்டா வரும். துப்பட்டா ப்ளஸ் இது மாதிரி பெல்ட்டு இப்படி வந்துடும். இப்போ நான் வந்து இதை இப்படியே மடிச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாம் செட்டாக நம்மளுக்கு அமைஞ்சிடும். இதெல்லாம் அந்த ஷெல்ஃபில் தான் இப்போ மடித்து வைக்க போகிறேன். நம்ம சேரீலாம் கூட ப்ளவுஸோடு எடுத்து வச்சிட்டோன்னா அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ சேரீ தனியாக ப்ளவுஸ் தனியாக இருந்தாலும் தேடுறது ரொம்ப கஷ்டம். அந்த செட்டாக எடுத்து வச்சிட்டோன்னா இது ஒரு வகையான பட்டு பாவாடை. இது வந்து பாவாடை தாவணி மாடலில் தைச்சது. இது ப்ளவுஸ்லேயே இந்த ப்ளவுஸ்லேயே ஆஃப் சாரி மாதிரி வந்துடும். இது புடவை மாடல். இது வந்து சேரீயில் தைச்சது தான். இது அப்படியே நம்ம செட்டை இது அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா இப்போ இதெல்லாம் அழகாக இப்போ அப்படியே மடித்து வச்சது தான். அந்த மாதிரி ஒரு துணிகளும் நம்ம அந்த மாதிரி மடித்து வச்சிடணும். இதோ ஒரு பாவாடை இருக்குது, நம்ம இதை மாதிரியே மடித்து வச்சுருவோம்.
இப்போ நான் இந்த மாதிரி செட்டாக இந்த பட்டு பாவாடைகளை மடித்து வச்சிட்டேன். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறது, டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம இப்படி கெட்டிக்கே வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரு ஷெல்ஃபுன்னா அதில் துணிங்களெல்லாம் மடித்து வச்சா தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த செட் அப்படியே எடுத்து வச்சுட்டு மடித்து வச்சிடணும். அந்த மாதிரி சின்ன பசங்க ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கும்போது பேண்ட்டு இந்த டைனி பேண்ட், அதாவது சின்ன ட்ரௌசர்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிடணும். அப்போ எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வேலை மிச்சம், டைம் வேஸ்ட் ஆகாது. அதுமாதிரி நான் சின்ன சின்ன பேண்ட்டுங்களெல்லாம் ஒன்றா அடுக்கி இந்த ஷெல்ஃபில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம டூர்லாம் போகிறோம், பேக்கில் சூட்கேஸில் வைக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி சுருட்டிக்கிடணும். இப்படி சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டா அது அப்படியே நல்லா இடம் வந்து சூட்கேஸில் எவ்வளோ வேணாலும் துணி வைக்கலாம். ஒன்று இந்த மாதிரி சுருட்டி அழகாக ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. கலையாமலும் இருக்கும், இடமும் நிறைய சேவ் ஆகும். நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் சூட்கேஸில் வைக்கலாம். இப்போது இந்த துணிகளே ஷெல்ஃபு ஃபுல்லாக இருந்துச்சு, அதை வந்து மடித்து வச்சதுனால 3 ஷெல்ஃபு எனக்கு காலியாக இருக்குது. இன்னும் துணிங்க எதுனா இருந்தால் கூட உள்ளே வச்சுக்கிடலாம். நம்ம நல்லா மடித்து சுருட்டி அழகாக அப்படியே செட் பண்ணி வைக்கும்போது இடங்கள் நமக்கு மிச்சமாகும். இப்போ இவ்வளோ துணிங்களும் இது ஃபுல்லாக அடைஞ்சு கிடந்தது, இப்போ மடித்து வச்சனால இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் எவ்வளோ வேணால் துணி வைக்கலாம்.